ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு அக்காலத்தில் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிய பிறகு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா எனும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அது ஒரு திருவிழா திருப்பலி, மிக ஆடம்பரமான ஒரு விழா. அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு விட்டது. நிறைய குருக்கள் அன்று வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். மக்கள் எல்லோரும் புதிய ஆடைகள், ஆபரணங்கள், எக்ஸ்ட்ரா மேக்கப் என்று திருவிழாவுக்கு மிக மகிழ்ச்சியோடு வந்திருந்தார்கள். கூட்டம் மிகுதியாக இருந்தது. ஆலயத்திற்குள் இடமில்லை. 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஆலயத்திற்குள் இருந்தார்கள். திருப்பலி துவங்கியது. பவனியிலே குருக்கள் எல்லோரும் உள்ளே வந்தார்கள். அன்று சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த குருவானவர் பீடத்திற்கு வந்து தந்தை மகன் என்று ஆரம்பித்தவுடன் வாயில் நிலையிலிருந்து, என்ட்ரன்ஸ்லிருந்து ஒரு குரல் கேட்டது, ஃபாதர், மரியாதையா பூசையை நிறுத்துங்க. எல்லோரும் பயத்தோடு வாயில் பக்கமாக திரும்பி பார்த்த பொழுது அங்கே 5-6 பேர் கருப்பு உடை அணிந்து கைகளிலே AK-47, வெட்டுக்கத்தி, அருவாள் எல்லாம் வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். யாருக்கெல்லாம் உயிர் மீது ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓடிப்போங்கள் என்று ஒருவன் கத்தினான். கத்தின உடனே ஒவ்வொருத்தராக ஓட ஆரம்பித்தார்கள். கொயர் ஓடியது. அன்று சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஃபாதர் சொன்னார், சாரி, எனக்கு மாலையில் இன்னொரு திருப்பலி இருக்கிறது என்று அவரும் ஓடிவிட்டார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஓடினார்கள். கடைசியில் இந்த பக்கம் ஒரு 20 பாட்டி, அந்த பக்கம் ஒரு 20 தாத்தா. பங்கு தந்தை ஓட முடியாது, ஆகவே அவர் அங்கு நின்று கொண்டிருந்தார். 20 பாட்டி, 20 தாத்தா. எங்க செத்தா என்ன, வீட்டில் சாவறதுக்கு பதிலாக சர்ச்சில் சாவோம் அப்படின்னு 20 தாத்தாவும் 20 பாட்டியும் பங்கு தந்தை மட்டும்தான் நின்னாங்க. அந்த முகமூடி அணிந்து வந்திருந்தவர்கள் தங்களுடைய கருப்பு முகமூடிகளை களைந்துவிட்டு கையில் வைத்திருந்த துப்பாக்கி, கத்திகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பங்கு தந்தையை பார்த்து சொன்னார்களாம், ஃபாதர், இப்போ திருப்பலியை ஸ்டார்ட் பண்ணுங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கத்தி துப்பாக்கியோட என்ட்ரன்ஸில் வந்து
இதே கேள்வியை ஒருத்தன் கேட்டான்னா எத்தனை பேர் உள்ள இருப்பீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். என்னப்பா கை தூக்குங்க, எத்தனை பேர் இருப்பீங்க? இருக்க மாட்டீங்க. நீங்கள்லாம் கை தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே யாரும் இல்லை. அங்கே இருந்திருந்தா நம்ம லட்சணம் தெரிஞ்சிருக்கோம். இயேசுவுக்காக வாழ்கிறோமா இல்லையா, அதெல்லாம் என்ன கேள்வி இல்லையா? ஒரு சிலர் இன்னும் பெட்ல இருந்து எந்திரிச்சு வரவே இல்லை. ஒரு சிலர் இன்னும் அப்படியே ஒரு மயக்கத்திலே உட்காந்துருக்கான். என்னமோ நடக்குதே, ஃபாதர் என்னமோ சொன்னார் இல்லை அப்படின்னு இப்போதான் எந்திரிச்சிருப்பாங்க சில பேர் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இயேசுவுக்காக என்ன செய்கிறோம் என்கிற கேள்வி நம்மில் கேட்கப்பட்டால் அதற்கு பதிலே இல்லை. எதற்காக வாழ்கிறாய் தெரியலையே. எதற்காக இன்னைக்கு திருப்பலிக்கு வந்தாய் தெரியலையே. வீட்டில் வர சொன்னாங்க அதனால வந்தேன் இல்லையா? எதற்காக நீ ஆண்டவர் இயேசுவை தொழுகிறாய் தெரியலையே. நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியவே தெரியாது. ஆனால் சர்ச்சுக்கு வராங்க. அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை கடன் திருப்பலின்னு சொன்னாங்க. என்ன திருப்பலி? ஆமாம், இவர் பெரிய லார்ட் லபக்குதாஸ், கடவுள் இவர்கிட்ட கடன் வாங்கிட்டாரு. அதனால் இவர் கடன் கொடுக்க வராரு இல்லையா, இல்லை கடன் வாங்க வராரு தெரியல. இது கடன் திருப்பலினா என்ன அர்த்தம்? நான் என்னை ஆய்ந்து பார்க்கவும் என் மனசாட்சியை கேள்வி கேட்கவும் ஒவ்வொரு வாரமும் நான் நல்ல விதமாக என்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் ஆலயத்திற்கு வருகிறேன். டு சேஞ்ச் மை செல்ஃப். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய வார்த்தையால் கழுவப்பட்டு போன வாரத்தை விட இந்த வாரம் சற்று நல்ல மனிதனாக நல்ல விதத்தில் உருமாற்றம் அடையத்தான் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆனால் சிலர் இங்க வந்து இன்னும் மோசமான பிசாசாகத்தான் மாறி செல்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை தன்னை தொடும்படி அவர்கள் அனுமதிப்பது கிடையாது. எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் இதை சொல்கிறது. எபிரேயர் 4:2. அவர்கள் எல்லோரும் கேட்டது போல அந்த நற்செய்தியை கேட்டார்கள். ஆனால் அது அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் நற்செய்தியை கேட்ட பொழுது நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இறை வார்த்தையை கேட்கும் பொழுது நம்பிக்கையோடு கேட்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது பலன் அளிக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்கிறார்களோ அது அவர்களை மாற்றாது. அது அவர்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்காது. இயேசு 3 சீடர்களை அழைத்து கொண்டு, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களை அழைத்து கொண்டு தாபோர் மலையிலே ஏறுகிறார். அந்த மலை முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா மரமாக இருக்கும். மற்ற மலைகளில் அவ்வளோ மரம் இருக்காது. ஆனால் இந்த மலையில நிறைய மரங்கள் இருக்கும். அதனால யாரும் எளிதாக அந்த மலையில் என்ன நடக்கிறது என்று கீழிருந்து பார்க்க முடியாது. கலிலேய பகுதிகளிலே ஒரு உயர்ந்த மலை தாபோர் மலைதான். அந்த தாபோர் மலையிலே ஆண்டவர் எதற்காக சீடரை அழைத்து சென்றார்? எதற்காக உருமாறினார்? வை? என்ன காரணம்? ஏன்னா இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு செய்தி தான். என்ன செய்தி தெரியுமா? நாம் யாருமே இந்த உலகத்திற்காக படைக்கப்படவில்லை. வேணா இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஒரு கேள்வி கேளுங்க, நான் ஏன் பிறந்தேன் கேட்குறீங்களா? என்னம்மா ஏன் என்ன முறைக்கிறீங்க? எளிமையான கேள்வி தானே சொன்னேன். கேட்பீங்களா அந்த கேள்வியை? வீட்டுக்கு போயிட்டு நான் ஏன் பிறந்தேன் கேட்டு பாருங்களேன். யாருக்குமே பதில் கிடைக்காது. வேணா இந்த பதில் கிடைக்கும், எல்லாம் எங்கள் அப்பா அம்மா பண்ண வேலை, விடவே மாட்டேன் நான் அவங்கள, அவ்வளோதான் பதில் கிடைக்கும் இல்லையா? அதற்கு மேலே என்ன பதில் கிடைக்காது? நான் ஏன் பிறந்தேன் என்கிற பதிலே கிடைக்காது. ஆனால் உண்மையிலே இறைவனை அறிந்து இறைவனை அன்பு செய்து இறைவனுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து பின்பு இறைவனை அடைவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டேன் என்பதுதான் உண்மை. இறைவனுக்காக நான் படைக்கப்பட்டேன். இது நிறைய பேருக்கு தெரியாமலே போச்சு. பவுல் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினான்.
எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தான். ஆணவத்தோடு அலைந்தான் இல்லையா? சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பதாக அவருக்கு என்னெல்லாம் பெருமை தெரியுமா? அவர் சொல்லுவார், நான் ஒரு பரிசேயன், பெரிய ஆள், நான் எங்க ஊர்லயே நான் தான் பெரிய ஆள், பரிசேயன். அடுத்தது, நான் கமாலியலிடம் கல்வி பயின்றவன். கமாலியல் ஏன்னா அந்த ஊர்லயே பெரிய ஸ்கூல், அவரோட ஸ்கூல் தான், பணக்கார பசங்க மட்டும்தான் படிப்பாங்க அந்த ஸ்கூல்ல. நான் கமாலியலிடம் கல்வி பயின்றவன். அடுத்தது, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொன்னார் சவுல்? எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆகவே நான் கடவுளை அறிந்தவன், கிறிஸ்தவர்களை கொன்று குவிப்பேன் என்று சொல்லி ஒரு அதிகார கடிதம் ஒன்று வாங்கி கொண்டு குதிரையில் ஏறி தமஸ்கு நகரத்தை நோக்கி சென்றான். அங்கே கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களை போய் கொல்ல வேண்டும் என்று செல்கிறான். ஓகே, அவன் ஒரு குதிரை ஓட்டினான் இல்லையா? அந்த குதிரைக்கு ஒரு பேர் இருக்கு, யாருக்காவது தெரியுமா? அந்த குதிரைக்கு ஒரு பேர் இருக்கு, எல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் பைபிள் படிக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க, எங்க கிட்ட ஏன் கேட்குறீங்க? அப்படியா? சவுல் ஓட்டின குதிரைக்கு பேரு எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது பிரசங்கத்தில். வந்தியா, பிரசங்க வச்சியா, போய்கிட்டே இரு, அப்படிதானே? வெரி குட். ஏன்னா அந்த குதிரைக்கு எந்த பேரும் யாரும் வைக்கல, நானே ஒரு பேர் வச்சேன். அந்த பேரு ஆணவ குதிரை. அந்த குதிரைக்கு பேர் என்ன? ஆணவ குதிரை. எல்லாரும் ஒரு குதிரை ஓட்டுறோம், ஆனால் அந்த குதிரைக்கு என்ன பேருன்னு அவங்கவுங்களே வச்சுக்க வேண்டியதான். அவனுக்கு இருந்த குதிரையோட பேர் என்ன? ஆணவ குதிரை. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்தில் யாராவது அப்படி இருக்கிறாங்களா? எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு வாட்டி ஐன்ஸ்டைன் கிட்ட கேட்டாங்களா? ஐன்ஸ்டைன்ல தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் தி மில்லேனியம், அவர்கிட்ட கேட்டாங்களா இல்லையா, ஐயா கடவுள் இருக்கிறாரா? சயின்டிஸ்டுங்க, சயின்ஸ் கடவுளை நம்பலாமா? அதுக்கு ஐன்ஸ்டைன் சொன்ன பதில் சொல்லவா? சயின்ஸ் இஸ் டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் காட். சயின்ஸ் இஸ் டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் இல்லையா? கடவுளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அறிவியலுக்கு இன்னும் அறிவு வளரல. யாருக்கு சொன்னது? யாரு? ஐன்ஸ்டைன் இல்லையா? இப்போ ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் இருக்கார், அவர் பேர் மிச்சியோ காக்கு. வாயில நுழையலாம் பரவாயில்ல. அவர் ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட், பட் லிவிங் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவர் பேர் மிச்சியோ காக்கு. அவர் சொல்றாரு, இஃப் பீப்புள் டு நாட் ரியலைஸ் தட் தேர் இஸ் காட், தே ஆர் கோயிங் டு பி சேட்லி டிசப்பாயிண்டட். யாராவது கடவுள் இருக்கிறார் என்று நம்பவில்லை என்றால் அவர்கள் உண்மையிலேயே ஏமாந்து போவார்கள் கடைசி காலத்தில். அதனால கடவுள் உண்மையிலேயே இருக்கிறார் என்று பலர் நம்புவதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குதிரை இல்லையா? இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு மெயின் குதிரை சைட் அடிக்கும் குதிரை. அவனுடைய மெயின் ஃபோக்கஸே அதுதான். கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், புண்ணாக்கு லைஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? அதுங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. கண்ணு முன்னாடி என்ன தெரியும்? ஆமாம், ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். வாட் அ லைஃப் வித்தவுட் அ பாய் ஃப்ரெண்ட், வித்தவுட் அ கேர்ள் ஃப்ரெண்ட். கல்யாணம் பண்ணி பார், தெரியும், செருப்படி வாங்குவேன். அது வரைக்கும் உனக்கு அப்படி தான் இருக்கும் இல்லையா? வாட் அ லைஃப். ஒரு ஃபோக்கஸே இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு, அவ்வளோதான். ஒரு சிலருக்கு படிப்பு, படிச்சுட்டா போதும், படிச்சுட்டா எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க இல்லையா? நான் ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ இன்னொரு பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஒரு மண்ணும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை அதில். உண்மையிலேயே கற்றது கைமண் அளவு தான், நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி. ஆனால் சில பேருக்கு படிப்பு மட்டும்தான், என்னவோ படிக்கிறதே பெரிய வேலை. வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, யூ நோ ஐ எம் ஸ்டடிங், டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோன்ட் கால் மீ டு சர்ச். இந்த ஒரு மணி நேரத்தில் தான் அவர் வெட்டி கிழிச்சிருவார் எல்லாத்தையும் இல்லையா? ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்ற இந்த ஒரு மணி நேரத்தில் அப்படியே இந்த உலகத்தையே தலைகீழா மாத்திருவார். யாரு? நம்ம ஆளு. ஆமாதானமா? அப்படிதான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். சில பேருக்கு பிஸ்னஸ், நோ ஐ கான்ட் கம் ஆன் சண்டே, ஐவ் காட் பிஸ்னஸ். ஆமா, என்ன சொல்றது இது மாதிரி ஆளுகளை எல்லாம்? இதெல்லாம் பிசாசு கூட்டம், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? அவங்களுக்குள்ள உண்மையிலேயே ஆண்டவரை பற்றிய அறிவோ ஆண்டவரை பற்றிய புரிதல் வேணும்ன்றலாம் என்ன இல்லை. பணம் இருந்தால் போதும். இந்த உலகத்தில் எல்லா விதமான மகிழ்ச்சியான, அதனால தான் இன்னைக்கு முதல் வாசகம் கவனிச்சிங்களா? அவங்க கடவுளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த வாசகத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள்.
ஏன்னா இதை பவுலே சொல்றார், அவர் அனுபவிச்சவர் இல்லையா. நான் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். யாரு? இந்த உலகத்தின்படி வாழ்கிறவர்கள். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறுகிறேன், இப்பொழுதும் கண்ணீரோடு கூறுகிறேன். அவரோட நிலைமை நம்மகிட்ட அழுது கெஞ்சி சொல்றார். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. கவனிச்சிங்களா? அவங்க நினைக்கிறதெல்லாம் எதை பத்தி? உலகத்தை பத்தி தான். பணம், காசு, பதவி இல்லையா, உடல் சுகம், பெருமை, வீண் பெருமை, இவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது. நான் வாழ்வது என் இறைவனுக்காக என்கிற கவலை சற்றும் இல்லாதவர்களாக இன்னைக்கு நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த குதிரையில் ஏறி போனார்ல சவுல், ஆணவ குதிரை போயிட்டே இருக்கும்பொழுது ஆண்டவருடைய ஒளி அவரை தாக்குகிறது. ஆண்டவருடைய ஒளி தாக்குகிறது. அவர் கீழே விழுந்தார். குதிரையிலிருந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் குதிரையிலிருந்து கீழே விழுறதுக்கு? நான் என்ன பெரிய சயின்ஸில் ஒரு பெரிய ஃபார்முலாவாக கேட்டேன். குதிரையிலிருந்து விழுவதற்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு செகண்ட் இல்லை, விழுந்தாச்சு. கரெக்டா விழுந்தாச்சு. டக்குன்னு விழுறார். குதிரையில் இருந்த வரைக்கும் தான் அவர் பேர் சவுல், விழுந்த உடனே அவர் பேர் பவுல். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? உட்கார்ந்த குதிரையில் இருந்த வரைக்கும் அவர் பேர் என்ன? சவுல். விழுந்த உடனே மனமாற்றத்திற்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. மனமாற்றத்திற்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. யாரால மனம் மாற முடியாது தெரியுமா? ஈகோ ஜாஸ்தியா இருக்கிறவங்களால மனம் மாறவே முடியாது. யாரால? ஈகோ பிடிச்சவங்க. நேற்று சொன்ன தியானத்தில் சொன்ன, யாருக்கெல்லாம் ஈகோ இருக்கோ அவங்க கிட்ட லூசிஃபர்னு பேய் ஒன்று இருக்கு அவங்க உடம்புல. ஈகோ இருக்கிறவங்க உடம்புல யார் இருக்கிறாமா? லூசிஃபர். அந்த லூசிஃபர் சிரிக்காது, அந்த லூசிஃபர் உருன்னே இருக்கும். நீங்க பார்க்கலாம், அந்த சில மூஞ்சிங்க அப்படி இருக்கும், அப்படியே சுத்தம், உருன்னே சுத்தம். யாராவது குட் மார்னிங் சொன்னா கூட அப்படியே இருக்கும் அந்த மூஞ்சி இல்லையா? ஏன்னா உள்ள உட்கார்ந்துருக்கிறது யாரு? லூசிஃபர் இல்லையா? ஈகோ பிடிச்ச உடம்பு, உள்ள பேய் தான் இருக்கும். கீழே விழுந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை எனும் மொழி அவரை தாக்குகிறது இல்லையா? அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. பாத்தீங்களா? அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவருடைய பழைய பார்வை அவரை விட்டு நீங்கியது. தி ஓல்டு பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? ஓல்டு பெர்ஸ்பெக்டிவ், பழைய பார்வை அவரை விட்டு நீங்கியது. ஏன்னா பழைய பார்வை என்ன? குருட்டு பார்வை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் கமாலியலிடம் கல்வி பயின்றவன் இல்லையா, நான் ஒரு பரிசேயன், நான் எல்லா சட்டங்களையும் படித்திருக்கிறேன் என்கிற பழைய குருட்டு பார்வை போனது. உடனே அந்த சவுல் கேட்கிறார் அந்த ஒளியை பார்த்து, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? இதுவரைக்கும் என்ன சொன்னாரு? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னார்ல, ஆனா அவருக்கு உண்மையிலே தெரியல. பாத்தீங்களா? ஆண்டவரே நீர் யார்? அப்ப அந்த வார்த்தை அவருக்கு கேட்கிறது, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். அப்ப யாரெல்லாம் தன்னுடைய சக சகோதர சகோதரிகளை துன்புறுத்துகிறார்களோ, காயப்படுத்துகிறார்களோ இல்லையா, அவர்கள் யாரை துன்புறுத்துகிறார்கள், யாரை காயப்படுத்துகிறார்கள்? வாய் வராது. எனக்கு தெரியும் யாரை காயப்படுத்துறோம். ஏன்னா இங்க இருக்கிறதுல பாதி பேர் யாரு கூடயாவது சண்டை போட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம் இல்லையா? பாதி கூட்டம் அப்படித்தானே இருக்கும் இங்க. ஆமா, மண்டை ஆடுதா பத்தியா? ஆடாது. எப்படி லூசிஃபர் இருக்குது? அப்போ லூசிஃபர் இருந்தா மண்டை ஆடாது இல்லையா? பாதி கூட்டம் அப்படிதான் இருக்கும் இல்லையா? உண்மை அதுதான். யார் ஆண்டவரே நீர்? நீர் துன்புறுத்தும் இயேசு நான் தான் இல்லையா? அவ்வளவுதான் இயேசு சொன்னார். வேற எதுவுமே இயேசு சொல்லல இல்லையா? அவர் அமைதியாக சென்றார். எந்த ஊரிலே சென்று எந்த மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த ஊருக்குள் ஆண்டவர் அழைத்து செல்கிறார். அனனியா என்கிற ஒருவர் வருகிறார். அவர் தலை மீது கை வைத்து ஜெபிக்கிறார். அப்பொழுது அவர் கண்களிலிருந்து அழுக்கு போன்ற செதில்கள் கீழே விழுந்தன. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? என்ன செதில்? அழுக்கு போன்ற செதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய பாவ அழுக்கு கீழே விழுந்தது. அவர் புதிய ஆளாய் மாறினார். இதுதான் ஒரு மாற்றம். இதுதான் ஒரு மாற்றம். கன்வர்ஷன் கிரேக்கத்துல மெட்டனோயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு வந்து நான் வீட்டுக்கு போகும்போது I should be a better version of myself.
ஐ ஷுட் பி a better version of myself. நான் இங்கே உள்ளே வந்தப்போ எப்படி இருந்தனோ அதை விட கொஞ்சம் நல்ல மனுஷனாக மாறி தான் நான் வீட்டுக்கு போனோம் இல்லையா? ஆனால் அப்படி நம்ம நிறைய நேரம் மாறுவது கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உருமாற்றம் இதுதான் இல்லையா? ஆனால் இயேசு என்று காட்டிய உருமாற்றம் எப்போ கிடைக்கும்? இந்த உலகத்தின் இறுதி நாளில் தான் கிடைக்கும். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்று இயேசுவை அறியாமல் கிறிஸ்தவர்கள்னு பெயரளவில் இருக்கிறாங்க. ஆனால் யாரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை? இயேசுவை அறிந்து கொள்ளவே இல்லை. ஒரு மலை நாடு, பயங்கரமான பெரிய மலை நாடு, காடுலாம் இருக்கும் இல்லையா? எங்கே நம்ம சைடில், இந்தியா சைடில் நிறைய இருக்கும். இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல, கேமரூன் ஹைலண்டுன்னு தான் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை? கேமரூன் ஹைலண்ட் மாதிரி ஒரு மலை நாடு. அதில் ஒரு 3 சர்ச் இருக்குது. ஒரு கேத்தலிக் சர்ச்சு, ஒரு பெண்டகோஸ்டல் சர்ச்சு, அப்புறம் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச். ஏதாவது ஒரு சர்ச் வச்சுக்கோங்களேன் இல்லையா? எங்கள் ஊரில் சிஎஸ்ஐ சர்ச்சுன்னு சொல்லுவேன் நான். ஓகே, 3 சர்ச். இந்த 3 சர்ச்சுக்கும் பிரச்சனை என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமையானா சர்வீஸே நடத்த முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடத்த முடியாது. ஏன்னா அந்த காட்டில் இருந்து வௌவால்லாம் அப்படி வந்து ஃபேனில், ஜன்னலில், அங்கங்கே அப்படியே தொங்கும். ஃபுல்லாக வௌவால் கூட்டமாக இருக்கும், துரத்தவே முடியாது. சர்ச்சில் சர்வீஸே நடத்த முடியாது. அதனால் இந்த 3 பாஸ்டர்ஸ், யார்? கேத்தலிக் சர்ச் பாஸ்டர், அப்புறம் இந்த பெண்டகோஸ்டல், இவாஞ்சலிக்கல், எல்லா பாஸ்டர்களும் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போடுறாங்க. எப்படி இந்த வௌவால்களை துரத்துவது அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் முடிவே வரல. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுக்கு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம், அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க எந்த டெக்னிக் எஃபெக்டிவாக இருக்கோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். எல்லாம் போனாங்க, திரும்பி வந்தாங்க. அடுத்த வாரம் பெண்டகோஸ்டல் சர்ச் பாஸ்டர் என்று சொன்னார், நான் எல்லா வௌவால்களையும் வலை போட்டு பிடித்து அவைகள் மீது கைகளை நீட்டி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வௌவால்களை விரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ண. மனுஷனுங்களே கேட்கறது இல்லை, நம்ம ஜெபம் பண்ணா வௌவாலா கேட்க போது விட்ட உடனே வெளியில் போய் மறுபடியும் உள்ளே வந்து தொங்கிக்கிட்டு டான்ஸ் ஆடுது. எங்களால் சர்வீஸ் நடத்த முடியல. அடுத்த இவாஞ்சலிக்கல் பாஸ்டர் இருந்துச்சார், நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுட்டேன். டுமீல் சத்தம் கேட்டவுடன் எல்லாம் பறக்கிறது. பறந்து 2 செகண்டில் மறுபடியும் உள்ளே வந்து டான்ஸ் ஆடுகிறது. எங்களாலையும் சர்வீஸ் நடத்த முடியல. நம்ம கேத்தலிக் சர்ச் ஃபாதர் இருந்துச்சார், எல்லாரையும் அப்படி பார்த்தார், பெருமையாக சொன்னார், இதனால தான் நீங்கள் கத்தோலிக்க சர்ச்சை விட்டு போயிருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? எல்லா வௌவால்களையும் பிடிச்சி வலை போட்டு எல்லா வௌவால்களையும் பிடிச்சி அதுங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துட்டேன். அதுங்க அன்னையிலிருந்து கோயில் பக்கமே வர்றதில்லை. நம்ம ஆளுங்க மட்டும்தான் அப்படி இல்லையா? எதுக்காக வாழ்கிறோம், எதுக்கு வரோம், என்ன செய்கிறோம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு சொன்ன செய்தி ஒன்று தான் இல்லையா? கன்வர்ஷன், உருமாற்றம். உருமாற்றம்னா போய் அப்படியே மேக்கப், பியூட்டி பார்லர் போய் பேய்மை வர்றதில்லை, அது இல்லை உருமாற்றம். உருமாற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் ஐ ஷுட் பிகம் த பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். இன்று ஆண்டவர் என்கிட்ட கேட்கறது என்ன? மகனே, மகளே, நீ என்னிடம் வந்து இறை வார்த்தையை கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமைகளை, எல்லா விதமான தவறான காரியங்களை நீ கொஞ்சம் இன்று மாற்றினால் உருமாற்றம் அடைவாய். இறுதி நாளிலே நிச்சயமாய் நீ இறைவனை காண்பாய் என்பதுதான் இறைவன் எனக்கு கொடுக்கிற செய்தி. உங்களை நான் ஒரே ஒரு கேள்வியோடு நான் அதை நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் எதை மாற்ற போகிறேன்? இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கெட்ட செயல், ஒரு தீமையான செயல், நான் எதை மாற்ற போகிறேன்? முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. முடிவெடுக்க முடியலன்னா இங்கேயே உட்காரு. இங்கேயே உட்காந்து முடிவு எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க, சரிங்களா? 1 மணிக்கு மேலே தியானம் இருக்குது, முடிஞ்சால் அதுலேயும் அட்டன் பண்ணுங்க. ஓ, தியானமா? அதெல்லாம் எனக்கு அலர்ஜி ஃபாதர், சாரி, ஐ கெட் வாமிட்ஸ், ஐ கெட் மயக்கம்லாம் வரும், அதனால் தியானம் முடியாது அப்படின்னா பரவாயில்ல. இங்கேயே உட்காந்து இந்த கேள்விக்கான ஒரே ஒரு பதில். என்ன பதில்? வாட் ஆம் ஐ கோயிங் டு சேஞ்ச் இன் மை செல்ஃப்? என்னில் நான் இன்று எதை மாற்றப் போகிறேன்? ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. தேங்க்யூ.